சமையல் மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பேச போறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம். ஓகே. அதாவது தாய்மையும் தைராய்டும். தாய்மையும் தைராய்டும். தாய்மை. ஓகே. அது அடையணும் அப்படின்னா தைராய்டு இருக்கக்கூடாது. தைராய்டு இருக்கக்கூடாது. தைராய்டு இருந்தா தாய்மை அடைய முடியாது. ஓகே. தைராய்டும் தாய்மைன்னு சொல்லலாம். ஓகே. அதாவது பெண்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஹார்மோன். ஓகே. எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், எல்எஸ்ஹெச் ஹார்மோன், ரெண்டு ஹார்மோன் பெண்களுக்கு சுரக்கும். எந்த வயசுல சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவமடைகிற ஏஜ்னு சொல்லுவாங்க. 10 வயசு, 11 வயசு, 12 வயசு, 13 வயசு. இது இயற்கையா அந்த ஹார்மோன் சுரக்கும் போது அதுல நார்மலாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பாயிண்ட் ஹார்மோன் இருக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு சுரந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சில பேருக்கு, சில பெண்களுக்கு உணவு சத்து குறைபாடினால், ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க, சிறு வயதுல சரியா உணவு குறைபாடினால், குறை பிரசவங்கள் பாத்தீங்கன்னா 9 மாசத்துல பிறந்த குழந்தைகள் சில பேர்ல இருப்பாங்க, குறை பிரசவத்தினால வந்தது. தாய்க்கு ஊட்டச்சத்து இல்லாம பெண் குழந்தைகளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதுங்க, அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு குழந்தைகளா இருக்கும். இது மாதிரி பிறக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பருவம் அடைஞ்ச உடனே, அதாவது ஏஜ் அட்டன் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் பேலன்ஸ்ல போயிடும். ஓகே. இம்பேலன்ஸ். ஆமா, இம்பேலன்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா தேவையான சத்து இல்ல. அந்த இம்பேலன்ஸ்னால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ் வளராது, ஓவரிஸ் வளராது. இது பாத்தீங்கன்னா தைராய்டுன்ற ஒரு ஹார்மோன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் போகும்போது இந்த கழுத்து வீங்குதல், உடம்பு ஃபேட் ஆகுதல், இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வருது. இந்த தைராய்டே 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஹைப்பர் தைராய்டு, இன்னொன்னு ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் தைராய்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஃபேட் ஆக்கிடும். முகத்துல முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். நிறைய பெண்கள் பாருங்க, ஆமா, மீசெல்லாம் முளைச்சு ஆண்கள் எப்படி செல்ஃப் சேவிங் பண்றாங்களோ அது மாதிரி அவங்க சேவிங் பண்ணுவாங்க. ரொம்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு பெண்ணுனா ஒரு அழகா இருக்கணும், ஒரு அழகு தோட்டத்தோட இருக்கணும், முகத்துல நல்லா வழவழப்பு தன்மை இருக்கணும். இது மாதிரிதான் விரும்ப நைசிங், அதாவது நைஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நிறைய பெண்கள் இந்த தைராய்டு வந்தவங்களுக்கு முகத்துல ஆண்கள் மாதிரியே முடி முளைக்கும், கை கால்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் மாதிரியே தடித்து இருக்கும், கை கால்லாம் பாத்தீங்கன்னா ஏர் அதிகமா இருக்கும், முடிகள் இருக்கும். காலில் பாத்தீங்கன்னாலும் சரி, கையில பாத்தீங்கன்னாலும் சரி பெண்களுக்கு முடி இருக்கும். இது மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது தைராய்டுனால வரக்கூடிய பிரச்சனை தான். இவங்களை மலடுனே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பிறக்காதுன்னே. இந்த தைராய்டு வரதுனாலதான் பெண்கள் தாய்மை அடைய முடியல. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்க 75% குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். ஒரு 25% தான் தைராய்டு உள்ளவங்களுக்கு மாத்திரைகள், மருந்துகள், தைராக்சின்ற டேப்லெட் கொடுக்குறாங்க. 100 mg, 15 mg, 25 mg, 125 mg அந்த ஹார்மோன் அந்த பேலன்ஸ் இல்லாம, இன்பேலன்ஸ் இல்லாம தடுக்கிறதுக்கு இந்த மாத்திரைகளை போட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கண்ட்ரோலுக்கு கொண்டு ஒரு சில 25% உள்ளவங்க தம்பதிகள் குழந்தை பெற்றுறாங்க. 75% பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. இது தைராய்டு செக்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு? கண்டிப்பா வரும். இந்த ஹைப்பர் தைராய்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்களுக்கு உடம்பு ஃபேட் ஆயிடுது, ரெகுலர் மென்சஸ் வர்றதில்ல, இது மாதிரி பிரச்சனை வரும். ஹார்மோன்ஸ் குறைபாடு வரக்கூடியது ஹைப்போ தைராய்டு. இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தொப்பைய வர வைக்கும், ஃபேட் வர வைக்கும், டியூப்ல நீர்க்கட்டிகளை வர வைக்கும், டியூப் பிளாக் பண்ணும், சிஸ்ட் ஃபார்ம் பண்ணும், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதால தைராய்டு அறிகுறி தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுகி தைராய்டு இல்லாமல் நார்மல் கொண்டு வந்துடணும். சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி தெரியும் நமக்கு தைராய்டு இருக்குன்றது? எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி தெரியும் அப்படின்னா இர்ரெகுலர் மென்சஸ் வந்துடும். கரெக்டா நீங்க தேதி 10ஆம் தேதி தலை ஊத்திடுறாங்க, அடுத்த மாசம் அதே தேதிக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உடனே டாக்டர் இட்டுன்னு போயிடணும். சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, ரெகுலரா வந்த மென்சஸ் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஆமா, டைமிங்ஸ் டேட் ஆகல, அப்ப ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போறது அவங்க பிளட் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பிளட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹார்மோன் இன்பேலன்ஸ்ல தைராய்டு இருக்கு. இந்த தைராய்டுனால தான் உங்களுக்கு டேட் தள்ளி போகுது, உடனே மாத்திரை சாப்பிடணும். இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு சில இர்ரெகுலர் மென்சஸ் தானே,
எப்படினாலும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த் அப்புறம் சரியான விடும்போது அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சால் கண்டிப்பா குழந்தை பிறக்காது. ஓகே ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த மாதிரி உணவு செஞ்சு காமிக்க போறீங்க? தைராய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை லெவல் பண்ணோம், சமப்படுத்துறதுக்கு பெரும்பாலும் நிறைய பொடிகள், சூரணங்கள், வேர்கள், தழைகள், இலைகள் நிறைய இருக்கு. அதுல எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே அவங்க செஞ்சு சாப்பிடவும் முடியாது. அதனால ஒரு சிலது நம்ம சொல்லுவோம், அதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணட்டும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த தைராய்டினுடைய உணவு அதிமதுரம் அசோகப்பட்டை கஞ்சி. அதிமதுரம் அசோகப்பட்டை கஞ்சி. ஆமா, ஓகே. அந்த உணவு நம்ம இப்ப அவங்களுக்கு செய்யறோம். இது அவங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு அந்த இன்பேலன்ஸ், அந்த ரெகுலர் மென்சஸ் வந்துரும். அது வந்து பேலன்ஸா வந்து வரதுக்கு ஆமா, ரெகுலரா மென்சஸ் வரும், கருமுட்டை வளரும், குழந்தை பேரின்மை என்ற பிரச்சனை இருக்காது, இந்த கழுத்து வீங்குதல், முடி முளைத்தல், இதெல்லாம் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும். இதுல நிறைய மூலிகைகள் இருக்கு தைராய்டுக்குன்னு. நம்ம ஒவ்வொரு எபிசோட்ல ஒரு மூலிகை சொல்லுவோம். ஒரே டைம்ல இவங்க செஞ்சு சாப்பிட முடியாது, நம்மளும் செஞ்சு காட்ட முடியாது. அதனால இது ஒன்னு நம்ம செஞ்சு காட்டுறோம். ஓகே, சோ வந்து நம்ம ஒரு சின்ன பிரேக்கப் ரேடியோ செஞ்சு காட்டுறோம். சோ வியூவர்ஸ் வந்து இந்த தைராய்ட வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் வருது. அந்த வந்து பேலன்ஸா வெச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போறாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். கண்டிப்பா இதை வெயிட் பண்ணி பாருங்க. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கண்ணா, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்காக 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாரு, ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கும். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. எனக்கு தீர்வுல பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கிற லேடிஸுக்கு வந்து அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து டாக்டர் வந்து ஒரு டிஷ்ஷை செஞ்சு காமிக்க போறாங்க. ஸோ இதோட டிஷ்ஷோட பேர், அதுக்கு தேவையானது வந்து டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ டாக்டர், ஹார்மோன் இன்பேலன்ஸ் உள்ள பிரச்சனை பெண்களுக்கு உண்டு நிறையா. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு வழி தெரியாம நிறைய தவித்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அசோகாப்பட்டையும் அதிமதுரத்துடைய கஞ்சியும் செய்யறோம். மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, எண்ணெய், ஓமம், கருவேப்பிலை, அசோகாப்பட்டை, காஞ்ச மிளகாய், உப்பு,
அதிமதுரம், அரிசி, ரைஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் டாக்டர்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கிறோம், ஓகே, வானல் வைக்கிறோம், தண்ணியை ஊற்றுறோம், வாட்டர் இன்னும் ஊற்றுங்க, இன்னும் போதும். இப்போ வந்து ரைஸ் அதில் உள்ள போடுங்க. இது வந்து என்ன அரிசி? இது வந்து சாம அரிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம ஊற வச்சிட்டோம். ஓகே, ஓகேவா? சாமை அரிசி அந்த காலத்துல வந்து சாமைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சோ இதனால வந்து எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டாக்டர்? தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போதைராய்டு, ஹார்மோன் இன்பேலன்ஸ், ரோமங்கள் வளருது, ஃபேட் ஆகுறது, தொப்பை விழுது, இதனால இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனை வர்றது, இதெல்லாம் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஓகே, இதுக்கு வழி தெரியாம யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் வந்து இந்த மருந்து செஞ்சு தரோம், உணவாக செஞ்சு தரோம், கஞ்சியாக செஞ்சு தரோம். இதுக்கும் மேலே மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்குது, அதையும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டாலும் குணப்படுத்திக்கலாம். பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு குழந்தை பிறக்காதோ, நம்ம மலடியோன்ற பட்டம் கட்டிடுவாங்களோன்னு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக பெண்களாக பிறந்தால் கண்டிப்பாக இயற்கையாகவே குழந்தை நிற்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மாறா சரி நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையை நம்ம பேஸ் பண்ணி அதில் ஒரு தீர்வு உண்டு. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, மெடிசனையோ மற்றபடி ஃபுட்டையோ கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். இப்போ கஞ்சி நம்ம கொதிச்ச உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அரைக்கக்கூடியது இதில் எதுவுமே அரைக்கக்கூடிய பொருள் இல்லை. ஆமாம், அதிமதுரம், அசோகாப்பட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது கஞ்சி கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய், கஞ்சி கொதிச்ச உடனே போடணும், கொஞ்சம் வெந்த உடனே. ஓகே, ஜீரகம் எடுங்க, ஜீரகா. சோ இந்த ரைஸ் வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் வந்து நல்லா கொதிச்சு நல்லா வேகணும். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட போட இதுவும் வேகணும். ஓகே, ஜீரகம், நம்ம இந்த ஜீரகத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் போடணும், அதிகமா போடக்கூடாது. அடுத்து மிளகுலாம் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரசத்துக்கு வைக்கிறாங்க, பொங்கலுக்கு அதிகமா போடுவாங்க. அதெல்லாம் மிளகு நம்ம இதுல எவ்வளவு சேர்த்தா ஒன்றும் ஆகாது. எவ்வளவு மாமிச உணவு, நிறைய மாமிச உணவு நிறைய சாப்பிட்டு ஜீரணமே ஆகலாம் அப்படின்னா சும்மா ஒரு மிளகு 2 மிளகு நீங்க சாப்பிட்டீங்கன்னா போடும், எளிதில் ஜீரணம் ஆயிடும். ஆமா, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அரிய ஒரு இதான் பெப்பர், மிளகுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இது கூட ஆட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஓமம். ஏற்கனவே நம்ம நிறைய இந்த ஓமத்து மூலியமா நிறைய உணவு செஞ்சிருக்கோம். ஓமம் இது பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் அழுக்க வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து. உதிரப்போக்கு சரியா போகாம ஒரே நாள் தீட்டு பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஓமெல்லாம் சாப்பிட்டா நிறைய பீடிங் ஆகும். இந்த ஓமத்தை கொஞ்சம் நம்ம ஒரு புடி அளவு போடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய், ரொம்ப மிளகு ஏன்னா மிளகு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், ரொம்ப சேர்க்காதீங்க. இதை முழுசா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா ஒரு 2-3 மிளகாய் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு தான், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுடுறோம். சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம அந்த கஞ்சிக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக அதிமதுரத்தையும் அசோகாப்பட்டையும் தான் சேர்க்க போகிறோம். இப்போ அதிமதுரமும் அசோகாப்பட்டை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமதுரம் அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேருங்க. அசோகாப்பட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அசோகாப்பட்டை சாப்பிட தான் உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையினுடைய கழிவுகள் வெளியேறும், ஹார்மோன் இன்பேலன்ஸ், ரெகுலர் மென்சஸை கொண்டு வரும், மாதவிடாய் சிக்கலை வெளியேற்றும். கொஞ்சமாக அதிமதுரம் போடணும், அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சோண்டு சேருங்க. அசோகாப்பட்டை 1 ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம், நிறைய சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அசோகாப்பட்டையினுடைய அளவு ரொம்ப சேர்த்து கூட நீங்கள் போடுங்க. அசோகாப்பட்டை இது மாதிரி நீங்கள் வந்து கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் சரியாகி ரெகுலர் மென்சஸ் வரும். தைராய்டுன்ற ஒரு பிரச்சனை வந்து படிப்படியாக, உடனே இல்லை, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இதுக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகுது அப்படின்னா அதுக்கு சிகிச்சை இருக்குது, நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது, ஆயுர்வேதாவில் சித்தாவிலையும். கண்டினியூ பண்ணி டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி கண்டினியூ பண்ணி ரெகுலர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை நார்மலாகி இயற்கையான உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. மற்ற பெண்கள் மாதிரி நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம் உடம்பை. அப்படின்னு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அசோகாப்பட்டை அதிமதுர கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது அதாவது நீங்கள் நேயர்கள் கண்டிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இர்ரெகுலர் மென்சஸ், இதுக்கு எல்லாமே இது ஒரு அரிய மருந்து. ஓகே,
ஸோ ஓகே விவர்ஸ், இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஏன்னா வந்து மெயினாக வந்து இந்த லேடிஸுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் என்ன பிரச்சனை வருதுன்னு நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து வர பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்காக இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு டெய்லி சாப்பிடுங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் தைராய்டுலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை இதுலேருந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா கூட மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் டாக்டரை வந்து டைரெக்டாக மீட் பண்ணிட்டு நிறைய ஒரு தேவையான ஒரு கன்சல்ட் எடுத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர், ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வந்து விவர்ஸுக்கு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஸோ என்னோட சார்பு உங்களுக்கு நன்றி டாக்டர். ஸோ ஓகே விவர்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு டெய்லி சாப்பிடுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கு இப்போ உடனே கன்சர் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் 4 எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க. 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இதுவாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஆனா இன்னைக்கு ஆலோசனையில வந்து நம்ம வியூவர்ஸ் கூட டைரக்டா பேச போறோம். அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து டாக்டர் கிட்ட சொல்லி அதுக்கு சஜஷன் சொல்ல போறாங்க டாக்டர். ஸோ டாக்டர் வந்து நம்ம வியூவர்ஸ் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வியூவர்ஸ் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட பேரு ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? சாந்தி, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? ஹலோ, சரி, என்ன விஷயம் சொல்லுங்க சாந்தி. எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு செக்ஷுவலி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. உங்க வீட்டுக்காருக்கு ஒரு செக்ஸ்னா இன்ட்ரெஸ்டே இல்ல. செக்ஸ் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆமாங்க. ஓகே, என்ன எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? கல்யாணம் 7 years ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 28. உங்களுக்கு 30? 28. 25? 28. 28. ஓகே, உங்க ஹஸ்பண்டுக்கு? அவருக்கு வந்து 35. 35. ஓகே, ஸோ எப்படி வந்து நீங்க செக்ஸ் வந்து எப்பாவது ஒரு நாள் வச்சுக்கிறீங்களா இல்ல ஏதோ டெய்லி ட்ரை பண்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான். அது ஸோ எப்பாவது ஒரு நாள் அவங்களுக்கு மூடு வந்த இல்ல நீங்க அவங்களுக்கு மூடு வரும்போது கூப்பிடுறாங்களோ? அப்ப ஆமா, என்னைக்காச்சும் 2 months-க்கு ஒரு தடவை 3 months-க்கு ஒரு தடவை அப்படிதான் பண்ணுவாங்க. 2 months once-ஆ? ஸோ ரொம்ப கேப் விடுறீங்களே. ஸோ உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா செக்ஸ்ல வந்து மூடு வருதா? அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம், உங்க ஹஸ்பண்டுக்கு தான் அந்த வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லை.
இருக்கு. ஓகே, நீங்க வந்து டாக்டர் கிட்ட பேசுங்க, அவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே, வணக்கம்மா. சொல்லுங்க சார். வீட்டுக்காருக்கு ஏஜ் 35. ஆமாங்க. சுகர் இருக்கா? சுகர், சர்க்கரை வியாதி? எதுவுமே கிடையாதுங்க. ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாரா? ஸ்மோக் மட்டும்தான் பண்ணுவாருங்க. என்ன மேடம்? ஸ்மோக்கிங் மட்டும்தான் இருக்கு. ஸ்மோக்கிங் மட்டும் வந்து ட்ரிங்கிங் இல்லை. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பேபி இருக்கா? எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ரெண்டு குழந்தை இருக்கு. ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள் கூட டெய்லி இன்டர்கோர்ஸ் கிடையாது. 2 மந்த்துக்கு 1 டைம் தான் இன்டர்கோர்ஸ் பண்ணுறாரு. சரிங்க மேடம். இப்போ அவருக்கு வந்து எந்த பழக்கமும் இல்லைன்றதால அவருக்கு வந்து ஓவர் வெயிட் எதாவது இருக்காரா? ஒபிசிட்டி? ஸ்லிம்மாக தான் இருக்காரு. ஓகே, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் ரெகுலர் பண்ணாரா? ரெகுலராக ஓரளவுக்கு இந்த குழந்தைலாம் பிறந்திருக்கு இல்லையா, அப்போல்லாம் வந்து அடிக்கடிக்கு இருந்தாரா? அப்பெல்லாம் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஆப்ரேஷனே பண்ணல. ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து இப்போ இருக்கிறதில்ல சரியா? ஃபேமிலி பிளானிங் இன்னும் பண்ணல. ஆமா, பண்ணாதங்கிறது தான் அவருக்கு கொஞ்சம் பயமோ இல்லை என்னடே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஃபேமிலி பிளானிங் பண்ணலன்னு சொல்லி ஒருவேளை இன்னும் மறுபடியும் குழந்தை ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே அவரால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் ரெகுலராக இருந்தவர். இப்போ திடீர்னு ப்ராப்ளம் மன அழுத்தம், மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்குள்ள? அப்படின்னு எதுவுமே இல்லைங்களே. ஆனா அவருக்கு கொஞ்சம் முன்கோபத்தாரு, அதிகமா கோவப்படுறாரு, அடிக்கடிக்கு டென்ஷன் ஆகுறாரு, உங்களை அடிக்கடிக்கு மூஞ்ச காட்டுறாரு, சுடு மூஞ்ச காட்டுறாரு. ரைட்டு, எங்கே நீங்கள் கூப்பிட்றீங்களோ அதுக்காக அடிக்கடி மூஞ்ச காட்டுறாதீங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அவர் பாசமாக தான் இருக்காரு. எங்கே நம்ம அன்பா மனைவிட்ட வந்து பக்கத்தில் உட்காந்து அன்பா பேசிட்டோம் அப்படின்னா வாங்கன்னு கூப்பிட்டா என்ன வருதுன்னு பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது மேடம். செக்ஸுவலாக ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசில் சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க மேடம். கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா ஜோராக இருப்பாங்க, கண்ணே மணியே முத்தே நல்லா அன்பாக பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க, உரைச்சிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை சூழ்நிலை காரணமாக, வேலையின் பலுவின் காரணமாக, இல்லை பணப்பிரச்சனையின் காரணமாக மன அழுத்தம் அதிகமாக வந்துடும். மன அழுத்தம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் போகாது, மற்றதில் தான் இன்ட்ரெஸ்ட் போவோம். சம்பாதிக்கணும், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் போகும்போது மனைவி வந்து டச்சு விட்டு போகுது. நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன முதல்ல வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு முடிஞ்சா இட்டுன்னு வாங்க. நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு. ஏன்னா 2 மந்த்துக்கு 1 டைம் செக்ஸ்ன்றது வந்து ரொம்ப மன உளைச்சல் உருவாக்கிடும் உங்களுக்கு. ஏன்னா அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரியுது. நீங்கள் உங்களுடைய பேச்சிலே வந்து அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு சம்திங் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஆண்மை குறைவுன்ற பிரச்சனை 30 வயசுக்கு மேலே இப்போலாம் நிறைய பேருக்கு வந்துடுது. அப்படியே மீறி சேர்ந்தாலும் ஒரே நிமிஷத்தில் விந்து அவுட் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் உங்க கூட ஒரு செக்ஸ் வச்சுக்க முடியாது. நான் வந்து காண்டம் யூஸ் பண்றேன் சார். இப்போ நான் ஆபரேஷனே பண்ணீங்களா? அதால வந்து குழந்தை வேணான்றதுக்காக காண்டம் யூஸ் பண்ண சொல்றீங்க. இல்லை, காண்டம் யூஸ் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் மேடம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அடிக்கடி வைக்கணும். வாரத்தில் 7 நாள்லாம் கண்டிப்பாக 5 நாளாவது உங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும், அவருக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் கொடுக்கும். 2 மந்த்துக்கு 1 டைம்ன்றது வந்து ரேர். அது வந்து ரொம்ப நாள் அது மாதிரி இருந்ததுன்னா மன உளைச்சல் தான் உருவாகும், மன அழுத்தம் வரும். ஏங்க அதாவது கணவர் வருவாரா, நம்ம கூட சந்தோஷமா இருப்பாரா அப்படின்னு நீங்கள் வந்து ஏக்கத்தில் இருக்கும்போது அவர் வந்து உங்க கூட ஈடு கொடுக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாகிடும். அதால் நீங்கள் கண்டிப்பாக அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கன்னா அவர் போய் பார்ப்பாரா? சரி, நான் உணவு சொல்கிறேன், அந்த உணவுலாம் கொஞ்சம் அவருக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் உணவுலாம் செஞ்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாகிடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த செவ்வாழை பழம் இருக்குல்ல, செவ்வாழை பழத்தை டெய்லி நைட்டில் ஒரு 2 பழம் அவருக்கு கொடுங்க. இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இருக்கு பாருங்க, அப்பப்போ பாலில் போட்டு பவுடராக பண்ணி வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சம் பாலில் போட்டு அவர் டெய்லி பால் கொடுங்க. அவருக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றத பெரும்பாலும் வந்து ஒரு ஆண்களுக்கு ஆண்மை குறைவுனா நம்மகிட்ட வருவாங்க. இது மாதிரி எனக்கு வந்து இந்த பிரச்சனைன்னுவாங்க. நாங்கள் வந்து அதை நாடி பிடிச்சி பார்த்து அவங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவோம். எந்த பால் 2 பாலுமே கொடுக்கலாம். அந்த பால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த பால் வேணாலும் கொடுத்தாலும் அவர் குடிக்க ரெடியா இருப்பாரு. ஆமா, ஆனா பால் குடிக்கணும். பால், பாதாம் பால், பிஸ்தா, இது மாதிரிலாம் நிறைய பால் வந்து அவருக்கு அதெல்லாம் கொழுப்பு சத்து சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் நல்லா சாப்பிடும் போது ஆண்களுக்கு அந்த வீரியத்தன்மை அதிகமாக வரும். நீங்க என்ன பண்ணுங்க மேடம், செவ்வாழை பழம் டெய்லியும் கொடுங்க, பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு மாதிரி கொடுங்க. இதெல்லாம் வந்து நீங்க உணவு இயற்கையான உணவு தான் இதெல்லாம். இப்போ நான் சொல்றது எல்லாமே நீங்க அதை கொடுத்து பாருங்க. அது கொடுத்தும் அவருக்கு இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை கவுன்சிலிங் பண்ண சொல்லுங்க. ஏன்னா 35 வயசு ஆகுது, நீங்களும் சின்ன பொண்ணு, அவரும் சின்ன பையன் தான், ஒன்றும் வயசாகி போயிடல. இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமா இல்லைன்னா நல்லா இருக்காது. மன அழுத்தம் தான் நிறைய, உங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். இதாங்க சார், நான் உங்களுக்கு நைட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. ஃபோன்
கட் ஆயிடுச்சுங்க. அதனால சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதான் மேடம் 3 காரணம் சொன்னேன். கல்யாணம் ஆன புதுசில் ஜோராக இருந்து இப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லோ ஆகுது அப்படின்னா மன அழுத்தம் தான், வேறு காரணம்லாம் இல்லை. இல்லை சில ஆண்களுக்கு வந்து சில பெண்களை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. சில பேர் பிடிக்கல அப்படின்னா முகத்தை காட்டுவாங்க, சுறுசுறுன்னு பேசுவாங்க, டென்ஷனாகவே இருப்பாங்க, அன்பாக உட்காந்து பக்கத்தில் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும். நீங்கள் அவர் கவுன்சிலிங் இட்டுனுவாங்க ஒன்று, இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த பழத்தையும் இந்த பவுட்ரு இந்த பாதாம் பிஸ்தா பவுடர்லாம் போட்டு கொடுத்து பாருங்க. அது கொடுத்தும் வேலை ஆகலைன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் 2 பேரும் லைஃப் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே சாந்தி, வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து உங்க இது செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு நல்ல சஜஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அவங்க சொன்ன உணவு வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் அது உங்களோட செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு கணவன் வந்து தன்னுடன் சேரல அப்படின்னாவே ரொம்ப அது வந்து ஒரு மன அழுத்தத்தை பெண்களுக்கு உருவாக்கிடும். நிறைய பெண்கள் கணவனுக்காகவே வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க. சில விதமான பெண்கள், நான் சில பேர் மட்டும் சொல்றேன். இது மாதிரி இருக்கும்போது தன்னுடைய மனநிலையை மாத்திக்கிறாங்க. ஆமா, மனநிலையை மாத்திக்கிறாங்க. அப்போ ஒரு தவறான செயலாகி போகுது. அதுக்கு காரணம் யாரு? தன் கணவன் தான். அதாவது தன் கணவனுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னா அந்த கணவன் கண்டிப்பாக தன் மனைவியை சுகப்படுத்த முடியல, என்ன ரீசன் கண்டுபிடிச்சு அவனுடைய உடமை வலிமைப்படுத்திக்கணும். இது மாதிரி ஒரு சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா கணவருக்காக வாழ்ந்தவங்களா இருக்காங்க. இப்போ நம்ம கணவருக்கு இந்த பிரச்சனை, இப்போ நம்ம லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னு போற பெண்கள்லாம் கண்டிப்பா நாட்டுல இருக்காங்க. ஆனா சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துல வந்து இது மாதிரி வந்து சார் இப்படி இருக்காருன்றதால சில விதமான வழிமாறவங்களா இருக்காங்க. அது காரணம் ஆண்கள் தான்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆண்கள் கரெக்டா இருந்தா பெண்களுடைய மனநிலை மாறாது. அதனால தயவு செய்து ஆண்களே, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், நல்லா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து மறுபடியும் அது குறையுது அப்படின்னா நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட்டோ ஆலோசனையோ ஃபுட்டோ உணவோ இதெல்லாம் மாற்றி உங்கள் மனைவியை அன்பாக தயவு செய்து வச்சுக்கங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸுக்கு நல்ல சஜஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஸோ என்னோட சபை உங்களுக்கு நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல வந்து தைராய்டு பற்றி பேசியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வியூவர்ஸுக்கு விட அவங்களோட ப்ராப்ளம்ஸுக்கு சஜஷன் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை உங்களை சந்திக்க போகிறேன். உங்களோட வானிஷி. லவ் யூ, பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்க முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் 1 பொண்ணு 1 இருக்குது. திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனை சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.